கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். பூரண சந்திரனின் ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள். சந்திரன் என்றாலே ஒரு அழகு இருக்கும். சந்திரனிடம் எப்பொழுதுமே புவியீர்ப்பு விசை அதிகம். பௌர்ணமி நாட்களிலெல்லாம் கடலின் நீர்மட்டம் அதிகரிக்கும். அதற்கு காரணம், பௌர்ணமி நாட்களிலே சந்திரனிலிருந்து வெளிவரும் ஒளிக்கற்றைகள் அதிகமாகி கிராவிட்டி பவர் அதிகமாகி அதன் விளைவாக கடலில் அலைகள் வந்து அதிகமாக ஆர்ப்பரிக்கும். அதுபோலத்தான் நீங்களும் ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி உடையவர்கள். உங்களிடம் பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. அவ்வப்போது நீங்கள் டைம்லி ஜோக், நகைச்சுவையாகவும் நீங்கள் பேசுபவர்கள். விகடகவித்துவமாக பேசுவதிலே நீங்கள் வல்லவர்கள். ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதியாக சந்திரன்தான் வருகிறார். அதனால்தான் கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் ஒரு கலை தெரிந்திருக்கும். அதாவது படிப்பு மட்டும் இல்லாமல் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். உங்களுக்கு யோகாதிபதியாக குரு பகவான் வருகிறார். அதனால்தான் உங்களுக்கு நாடாளும் யோகம், அரசியலிலே ஈடுபாடு, ஆன்மீகத்திலே ஈடுபாடெல்லாம் அதிகமாக இருக்கும். இப்படி பலவிதமான பண்புகள் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த மன்மத வருடம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியிலே இந்த மன்மத வருடம் பிறக்கிறது. உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த மன்மத வருடம் பிறப்பதனால் இந்த மன்மத வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். பலவிதங்களிலும் அடிபட்டு அவஸ்தைப்பட்டு அல்லல்பட்டு கிடக்கும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக இந்த மன்மத வருடம் இருக்கும். இப்போது இந்த மன்மத வருடம் பிறக்கும் இந்த நேரத்திலே உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து காணப்படுகிறார். ஜென்ம குருவிலே நீங்கள் இப்போது சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்கள். நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். எந்த வேலையையும் முழுமையாக முடிக்க முடியாமல் எல்லாம் அரைகுறையாக இருக்கிறது. பணம் செலவு செய்தும் காலம் நேரம் அதிகம் செலவானாலும் காரியம் முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் இப்போது உங்களிடையே அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த மன்மத வருடத்திலே 5/7/2015 முதல் குரு பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகுகிறார். எனவே 5/7/2015 முதல் மன்மத வருடத்திலே உங்களுக்கு யோக பலன்கள் தொடங்கிவிடும். முதலாவதாக உங்களிடம் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் 5/7/2015 முதல் விலகத் தொடங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் குரு பகவானால் உண்டாகும். இந்த மன்மத வருடம் பிறக்கும்போது உங்களின் யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் இந்த வருடத்திலே நிச்சயமாக நீங்கள் வீடு காணி வேண்டக்கூடிய அமைப்பு உருவாகும். வங்கி கடனுதவியெல்லாம் தாராளமாக கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் விலகிச் சென்றவர்களெல்லாம் அடுத்ததாக விரும்பி வந்து பேசத் தொடங்குவார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையும் 5/7/2015 முதல் நன்றாக இருக்கும். தாயாரின் உடல்நிலை சீராகும். நோய் நொடி உபாதையிலிருந்தும் தாயார் விடுபடுவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு விதமான படபடப்பு, சிடுசிடுப்பு இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க தொடங்கும். குறிப்பாக அக்டோபர் மாதம் முதல் உங்களுக்கு நற்பலன்களெல்லாம் அதிகரிக்க தொடங்கும். அது மட்டுமல்லாமல் பல சாதனைகளையும் நீங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி ஜென்ம குருவால் பிரிந்து காணப்பட்டீர்கள். 5/7/2015 முதல் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கமான சூழ்நிலையும் உருவாகும். பிள்ளை பாக்கியமும் உண்டு. உங்கள் இருவருக்குள்ளேயே குழப்பத்தையும் சிக்கலையும் பிரிவினையும் உண்டாக்கியவர்களையெல்லாம் இனம் கண்டறிந்து நீங்கள் ஒதுக்குவீர்கள். மற்றவர்களை நம்புதல் கூடாது. ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசி நல்ல முடிவு எடுப்பதுதான் நல்லது என்ற முடிவுக்கும் கணவன் மனைவி நீங்கள் வருவீர்கள். உடல் உபாதைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும்.
இந்த மன்மத ஆண்டு பிறக்கும் நேரத்திலே வெள்ளி பகவான் வலுவடைந்து காணப்படுவதனால் வீடு வேண்டுவீர்கள், அதே போல் வாகனமும் வேண்டுவீர்கள். நல்ல அதிரக புதுரக வாகனம் வேண்டக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருடத்திலே உண்டாகும். அடுத்தடுத்து குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம், இப்படி பலவிதமான சுப காரியங்கள் குடும்பத்திலே நடந்து கொண்டே இருக்கும். அதனால் உறவினர்கள், நண்பர்கள், விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். எல்லா விதமான யோக பலன்களும் இந்த மன்மத வருடத்திலே உங்களுக்கு கிடைக்கும். ராகு பகவான் 3வது வீட்டிலே அமர்ந்திருக்கும் நேரத்திலே இந்த மன்மத வருடம் பிறப்பதனால் தைரியம் பிறக்கும். குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவார்கள். வேற்று மதத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மையான யோக பலன்களும் இந்த மன்மத வருடத்திலே உண்டாகும். ராகு வலுவடைந்து காணப்படுவதனால் எதிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். நவீன மின்னணு மின்சார சாதனங்கள் எல்லாம் வாங்குவீர்கள். ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீர்கள். சகோதர வகையிலும் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். அதே போல் உயர்கல்வியிலும் வெற்றி உண்டாகும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் யோகமும் உருவாகும். ஆனால் கேது பகவான் 9வது வீட்டிலே நின்று கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த மன்மத வருடம் பிறப்பதனால் கொஞ்சம் தந்தையாரின் உடல்நிலை பாதிக்கும். தந்தையாருடன் சின்ன சின்ன மன வருத்தங்களும் வந்து போகும். 8/1/2016 முதல் ராகு கேதுவின் போக்கு சரியில்லாமல் போவதனால் 8/1/2016 முதல் கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி தருவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஜாமீன் கேரண்டர் கையொப்பமும் 8/1/2016 முதல் நீங்கள் செய்தல் கூடாது. எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து செயல்படுவது மிகவும் நல்லது. இந்த மன்மத வருடம் முழுக்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டிலேயே தான் அமர்ந்திருக்கப் போகிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். 5ஆம் இடம்தான் புத்தி ஸ்தானமாகும். 5ஆம் இடம்தான் பிள்ளைகள் ஸ்தானமாகும், அதாவது புத்திர ஸ்தானமாகும். எனவே 5வது வீட்டிலேயே சனி பகவான் இந்த மன்மத வருடம் முழுக்க அமர்ந்திருப்பதனால் பிள்ளைகளை நீங்கள் கண்காணிப்பது நல்லது. பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. அவர்களுக்கு புத்திமதிய அறிவுரையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கக்கூடாது. எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கோபப்படுவது, அதிகப்படியாக பேசுவது, அது மட்டுமல்லாமல் புண்படுத்தும்படி நடந்து கொள்வது, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை அடிக்கடி சொல்லி காட்டி கொண்டிருப்பது, இவற்றையெல்லாம் நீங்கள் பிள்ளைகளிடத்திலே பழகும்போது தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் மனநிலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் ஆழ்மனதிலே எதை படிக்க வேண்டும், எந்த துறையில் படிக்க வேண்டும், எந்த கல்லூரியிலே படிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் போக்கிலேயே நீங்கள் விட்டு பிடிப்பது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய நடத்தை கோலங்கள் மாறிவிடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கேரக்டர்ஸ் மாறிவிடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் உன்னிப்பாக மறைமுகமாக கண்காணித்து அவர்களை நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும். அவர்களுடைய நட்பு வட்டங்களை எல்லாம் கொஞ்சம் கண்காணிப்பது மிகவும் நல்லது. நல்ல சூழ்நிலையையும் நல்ல நண்பர்களையும் முடிந்தால் நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது மிகவும் நல்லது. இந்த மன்மத வருடம் முழுக்க 5வது வீட்டிலேயே சனி பகவான் அமர்ந்திருப்பதனால் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ளக்கூடாது. உறவினர்கள், நண்பர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகுவது நல்லது. அதே போல தெய்வங்களுக்கு, கோவில்களுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை மறக்காமல் செலுத்திவிடுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் எந்த விதத்திலும் தள்ளி போடாமல் செலுத்தி விடுவது நல்லது. குலதெய்வத்தையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். பழைய சொந்த பந்தங்களுடன் சின்ன சின்ன உரசல் போக்கெல்லாம் இந்த மன்மத வருடத்திலே வந்து போகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடத்தை விட இந்த மன்மத வருடத்திலே லாபம் அதிகரிக்கும். குறிப்பாக செப்டம்பர் மாதத்திலிருந்து லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். பழைய சிக்கல்களும் தீரும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் சரியாகும். வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான சூழ்நிலைகளெல்லாம் உருவாகும். அதே போல் உணவு, குடி வகைகள், மருந்து வகைகள்
கம்யூனிகேஷன் வகைகள், வாகன வகைகளெல்லாம் லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களும் ஒத்தாசையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீர்கள். குறிப்பாக செப்டம்பர் மாதத்திலிருந்து திடீர் லாபம் யோகம் எல்லாம் உண்டாகும். இந்த மன்மத வருடத்திலே உத்தியோகத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கடந்த ஓராண்டு காலமாக நீங்கள் திறமைசாலிகளாக இருந்தும் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ உங்களுக்கு கிடைக்காமல் போனது. ஆனால் இந்த மன்மத வருடத்திலே நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. உங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர் உயரதிகாரியாக வருவார். அவர் உங்களுக்கு சில முக்கியத்துவங்களையும் தருவார். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எல்லா வகையிலும் உயரதிகாரி உங்களுக்கு திறம்பட எல்லா செயல்களையும் செய்து கொடுப்பார். சக ஊழியர்கள் மத்தியிலும் செல்வாக்கு கூடும். பதவி உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மன்மத வருடத்திலே உங்களுக்கு புது வேலையும் கிடைக்கும். குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற மாதங்களிலே புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவ மாணவிகளே, உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். அனைத்து பாடங்களிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஆசிரியர்களின் அன்புக்கும் நீங்கள் பாத்திரமாவீர்கள். விளையாட்டு போட்டியிலும் இசை போட்டியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். எதிர்பார்த்த கல்வி பிரிவிலே, எதிர்பார்த்த நிறுவனத்திலே கல்வியை தொடரக்கூடிய அமைப்பு உண்டு. உயர்கல்வியிலே வெற்றி உண்டு. வேலையும் கிடைக்கும். கல்யாணமும் விரைந்து முடியும். எல்லா வகையிலும் இந்த புத்தாண்டு கன்னிப்பெண்களுக்கு சிறப்பாக அமையும். கலைஞர்களே, பரிசு பாராட்டுகளெல்லாம் பெறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த மன்மத வருடமானது 5/7/2015 முதல் குரு பெயர்ச்சி நடைபெறுவதால் அந்த நாள் முதல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும், அதே போல் ராகு பகவான் மன்மத வருடத்தின் தொடக்க பகுதியிலே சாதகமாக இருப்பதனால் திடீர் வெற்றி, தைரியமான முடிவுகள் எடுக்க வைப்பதாகவும் இருக்கும். சனி பகவானும் ஓரளவு சாதகமாக இருப்பதனால் தடைப்பட்ட காரியங்களை முடிக்க வைப்பதாகவும் இருக்கும். குறிப்பாக குரு பகவான் இந்த மன்மத வருடத்திலே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதனால் வாழ்க்கை தரம், வசதி வாய்ப்புகள், வீடு மனை வேண்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அமைந்து நீங்கள் இந்த மன்மத வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பரிகாரமாக அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். துர்க்கை அம்மன், காளியம்மன், அங்காள பரமேஸ்வரி என்று எந்த அம்மன் சன்னதிக்கு வேணாலும் நீங்கள் செல்லலாம். திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமைகளிலே நெய் தீபம் நீங்கள் ஏற்றுவது நல்லது. இந்தியா வரும் பட்சத்திலே கர்நாடக மாநிலத்திலே மேங்களூர், கொல்லூருக்கு அருகிலுள்ள மூகாம்பிகையையும் நீங்கள் சென்று வணங்குவது மிகவும் நல்லது. அதே போல இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீங்கள் உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்.